கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையையும் எனக்கு பாராட்டினீர். உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய யோபு சொல்வதை நாம் கவனிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் நாம் அறியாதவர்கள் அல்ல. எத்தனையோ வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள், பலகீனங்கள், ஆனாலும் அத்தனைக்கும் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், எனக்கு தயவு பாராட்டுகிறீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் தேவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை நாம் பார்ப்போமானால், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்ற அந்த அசையாத நம்பிக்கை அவரிடத்தில் இருந்ததினாலே அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல முடிந்தது. அதே அதிகாரத்திலே நாம் முந்தின வசனங்களை பார்ப்போமானால், நீர் மனிதன் பார்க்கிற விதமாய் நீர் என்னை பார்க்கிறீரா? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு நன்றாய் தெரியும். நீர் என்னை களிமண் போல ஆக்கி என்னை மிகவும் திரும்பவும் தூளாக போக பண்ணுகிறீரே என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் என் ஜீவனை இதற்கு மத்தியிலும் நீர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், எனக்கு தயவு பாராட்டுகிறீர் என்று சொல்கிறார். அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை மிகவும் பெரிதாயிருந்தது. ஆகவே தான் முதல் அதிகாரத்திலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தர் எடுத்ததை திரும்பவும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்ததினாலே அந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதிகளிலே எடுத்த தேவன் மீண்டும் இரட்டத்தினையாய் அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் அநேக நேரங்களிலே. ஆனால் அப்படி இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு இருப்போமானால் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறவராகவே இருக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் நெறிந்து போய்விடாதபடி, நாம் முறிந்து போய்விடாதபடி, நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்காதவர். நாம் மங்கி எறிந்தாலும் நாம் அணைந்து போகாதபடி இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பதற்கு தேவன் நமக்கு ஜீவனை தருகிறார். அதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு மனுஷர் கண்களை தயவும் கர்த்தருடைய கண்களிலே கிருபையும் இரக்கத்தையும் கிடைக்க பண்ணுகிறார். அவருடைய பராமரிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதாகவே இருக்கிறது. சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர் நம்மளுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறாராம். நாம் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் நம்மை சூழ்ந்து நிற்கிறார். நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நம்மை காப்பாற்றினது அவர்தான், அவர் நம்மை பராமரித்தது அவர்தான், இம்மட்டும் நம்மை நடத்தினது அவர்தான். ஆனால் அதை உணர்ந்தவராக தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் பிடித்து கொண்டவராய் அவர் சொல்லும் பொழுது 18ஆம் வசனத்திலே, நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தேவனை பற்றுகிற பயத்தோடு கூடிய அவருடைய வார்த்தையை நாம் பற்றி பிடிப்போமானால், நாம் தூங்கினாலும் இருந்தாலும் நாம் விழிக்கும்போது அவருடைய சமூகத்திலே அவருடைய சாயலாலே நாம் திருப்தியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே ஜீவனை தந்த தேவனை, தயவு பாராட்டுகிற தேவனை, நம்மை பராமரிக்கிற தேவனை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பராமரித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தாவே, உடைய வாக்கின்படி உடைய தயவும் உடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக என்ற வேத வாக்கின்படி கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் இம்மட்டும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும், ஈவுக்காகவும், இரக்கத்திற்காகவும், தயவுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர். கர்த்தாவே, எங்களை சுற்றி நிற்கிற பாரமான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கி போட்டு
கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் எங்களை விலக்கி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாக்கிறீர், எங்களை பராமரிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நெறிந்து போன நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முறிந்து போய் விடாதபடி, மங்கியறிகிற திரை அணைந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய ஆண்டவரே வேத வசனமாகிய விளக்கை நீர் ஏற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜீவனை கொடுத்து தயவையும் கொடுத்து பாராட்டுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் முழு ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.